அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த பிரதோஷத்தில் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வந்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை நாம் மறக்காமல் உச்சரிக்க வேண்டும். இந்த பிரதோஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையும் அப்படிங்கிறத பற்றியும், ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு சூரியன். எதிர்பாராத இடத்துல இருந்து தடையில்லாமல் பணம் வரும். தொழிலில் சாதனைகளை நீங்கள் படிப்பீங்க. சந்திரனின் இடப்பயிற்சி மருத்துவர்களுக்கும் உங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் மேன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. திட்டம் போட்டு காரியம் செய்தால் வெற்றி நிச்சயம். புதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. பங்கு சந்தை வியாபாரத்தில் உங்களுக்கு படு ஜோராக இறங்கக்கூடியதாக இருக்குது. குரு 1ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை நீங்கள் விவசாயத்தில் முதலீடு செய்வீங்க. சுக்கிரனின் 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் பிரிந்து போன உறவினர்கள் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்க இருக்கு. சனி 10ஆம் வீட்டில் இருக்காரு. அரசு பணியாளர்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தனியார் ஊழியர்கள் முதலாளிகளின் பாராட்ட பெறுவது கடினம். ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் துணிச்சலாக முதலீடு செய்வீங்க. கூட்டு தொழில் முன்னேற்றம் கொடுக்கும் வகையில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை பண வரவு உண்டு. தேவையற்ற செலவுகள் செய்வதால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். வராது என்று நினைத்த கடன் வந்து சேரும். தொழில் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது. உடல்நலம் சிறிய அளவில் பாதிக்கப்படும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சற்று இழுப்பறிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து செஞ்சீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி திருப்பங்களாக உங்களுக்கு இருக்குது. பற்று வரவு நல்ல முறையில் நடைபெறும். கடன்களை விரிவுபடுத்துவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கடன்களை குறைச்சி கொண்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும் சம்பவங்கள் நடைபெறலாம். விருந்தினர்களின் வருகையால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இந்த வாரத்தில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் சிவபெருமான பிரதோஷ வேளையில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த வாரம் திட்டமிட்டபடி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். கடன் தொல்லை உங்களுக்கு குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார தொழில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்கள் எந்த விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவர் முன் நிறுத்திதான் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடலாம். சாமர்த்தியமாக நீங்கள் பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு உங்கள் வளர்ச்சிகளில் இருந்த முட்டுக்கட்டுகள் நீங்கும். கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். இதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலிடத்தில் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. தடை நீங்கி பணிகளை வேகம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. செல்வாக்கு கூடும். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூழ்நிலைகள் காரணமாக மன சங்கடம் ஏற்படும். மற்றவர்களுக்காக உங்களை நீங்கள் தொழிலில் வேண்டிக் கொண்டு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். மேலிடத்தில் பாதிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை கூடும். வெளியூர் பயணம் ஒன்றை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். தக்க சமயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலரிடம் கடினமாக நடந்து கொள்வீங்க. உங்களுக்கு பிடித்தமான ஆலயத்திற்கு சென்று வருவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் ஒன்றை பரிசாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை வீடு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சினிமா, மால் என இளைஞர்களின் கனவுகள் உங்களுக்கு நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. வியாபாரிகளுக்கு புதிய வியாபார நுணுக்கங்கள், புதிய ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கௌரவத்தையும் அடையக்கூடியதாக இருக்குது. குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவும். தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும். தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படலாம். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். எதிர்பாராத இனங்களின் உங்களுக்கு தன வருமானம் தாராளமாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் உங்களுக்கு இந்த வாரம் புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும். குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருகும். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முதலீடுகளில் முன்னேற்றம் தரும் வகையில் இருக்குது. பகைகளை வெல்லும் திறன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அரசாங்க துறையின் மூலம் எதிர்பாராத அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். நீங்கள் இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பிரதோஷத்தன்று சிவபெருமான நீங்கள் மனதார வழிபட்டு வாருங்கள். பார்வதி, விநாயகர் மற்றும் நந்தியை வழிபட வேண்டும். பால், தயிர் கொண்டு நீங்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் மீது அருகம்புல்ல பரப்பி அதன் மீது தாமரை பூவை படைத்து வழிபட வேண்டும். மலர்கள், வெற்றிலை பாக்கு, காசு, அரிசி போன்றவற்றை சிவபெருமானுக்கு படைத்து வழிபடுவது நல்லது. ஒரு விளக்கேற்றி வைத்து சிவனின் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களான ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தையும் சிவபெருமானின் மந்திரங்கள் தெரிந்தால் அந்த மந்திரங்களால் 108 முறை உச்சரிக்க வேண்டும். இப்படி செய்வதால் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு. பிரதோஷ வேளையில் இதுபோல செய்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும். நோய்கள் குணமாகும். தீய சக்திகள் எதுவும் நெருங்காது. சிவனின் அருள் கிடைக்க மன அமைதி கிடைக்கும். மரணத்தில் இருந்து பாதுகாக்கும். துன்பம், மன அழுத்தம் ஆகியவற்று நீங்கும். ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மந்திரங்களை நாம் சிவபெருமானுக்காக வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.